வணக்கம் வணக்கம் அக்காவா தங்கச்சி சகோதரின்னு பேசுங்க, பிரச்சனை இல்ல. அழகு சொல்லி பேசுங்க. நான் கொழும்புல இருக்கேன். நான் சொல்றேன், நான் கொழும்புல இருக்கேன்னா என்ன விஷயம் விஜயராஜாவை தெரியும் தானே? விஜயராஜா வந்து எனக்கு பழக்கம். ஆமா ஆமா அவர்தான் அவர் டிவோர்ஸ்ன்னு சொல்லி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி, நான் கல்யாணம் மாப்பிள்ளை தேடி கொண்டிருக்கும் போது இவர் வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லிதான் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணி வந்தவர். இங்க எனக்கு 2 வருஷமா பழக்கம் வர கொழும்புக்கு வாரத்துக்கு முதல் எனக்கு 2 வருஷமா டிக்டாக்ல பேசி, போன்ல பேசி, வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசி இந்த பிப்ரவரி வந்தவர் கொழும்புக்கு வந்து என்ன சந்திச்சு எல்லா இடமும் சுத்தினாரு. கண்டி நோகலி எல்லாம் கூட்டி கொண்டு சுத்திட்டு இப்ப என்னண்டா இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ராசன் சாருவை நான் தான் பிரிச்சேன். அதே மாதிரி உன்னை வந்து நான் கல்யாணம் கட்ட இயலாது, நான் கட்டுறதுக்கு விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், நீ ராசனை கேட்டா நீ என்னட்ட வந்து நீ என்னட்ட பழகுன நீ இல்ல தானே அப்படின்னு சொல்ல இவன் ஸ்பீக்கர்ல போட்டு வந்துருப்பான் போல. ராசன் உடனே இன்னைக்கு காலையில போனை பறிச்சு எடுத்து என்ன கண்ட மேனிக்கு தூசணத்துல பேசுறான். பேசி போட்டு கடைசியில சொல்றான், உன்னை நான் தூக்க வேண்டி இன்னைக்கு வந்து உன்னை நீ இனிமே விஜயராஜாவுக்கு போன் பண்ணின்னு சொன்னா அவனுக்கு 5 நாள் தான் டைம். விஜயராஜாவுக்கு நீ போன் பண்ணின்னு சொன்னா நான் உன்னை உதய அண்ணான்னு வச்சு நான் உன்னை தூக்குவேன்னு சொல்லி கட்டுறேன். அவளும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அது சிஐடில குடுக்கறதுக்கு ராசனை கேட்டா வந்து படுத்தீங்க இல்லையே, ராசனை கேட்டா வந்தீங்க பேசுனீங்க இல்லையே. பேச உனக்கு நீ படுக்கிறக்க நடி பேச பேச என்ன பேச பேச நீ நீ கதைக்கிறத மரியாதை உன்ன கொழும்புறதுக்கு உள்ள பேப்ப நீ பேச பர்ற பேச உனக்கு பேச போய் படுக்க தெரியுது பேச வெறுத்தி ஓக்குறியாடி கரண்டியோட வெறுத்தி ஓத்த மாதிரி பேச நீ புரிய மேல பேச நீ இந்த தெளிவு அடிச்சா என்ன பேச உன்ன கொழும்புறதுக்கு உள்ள பேப்ப நீ பேச பர்ற பேச 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 இந்த நேரத்துல நீ விஜய் தெளிவு அடிப்பா இருந்தா உன்ன கொழும்புல இருந்து உள்ள வைப்பனடி கொழும்புல உள்ள தூக்கி வைப்பனடி பேச பர்ற பேச கதைக்காரி பேச பேச ஜெய் உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் இந்த கிரா கூட கொழும்புக்கு வரேன் சரியா? இந்த கிரா கூட உனக்கு கொழும்புக்கு வந்து நான் உதயநிதியை கொண்டு உன்னை உள்ள வைக்க நீ என்ன ஆரண்டுகள் அவர் உன்னோட கேட்க மாட்டார். நீ இந்த இருந்து தெளிவா அடிச்சியோ உன்னத்துக்கு உள்ள வைப்பார். உனக்கு தெரியாது, இருக்கிற பவர் தெரியாது சரியா? எனக்கு இருக்கிற பவர் உனக்கு தெரியாது. இதுக்கு பிறகு விஜயனுக்கு தெளிவம் வருமா இருந்தா நீ கொழும்புல ஜெயில இருப்பாய். என் கண்ணு முன்னாலே ஒரு பொம்பளையும் கூட்டி கொண்டு வந்ததையும் நான் சொல்றேன். என்ன கல்யாணம் முடிக்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கண்டியில காணி காசி அனுபவத்தி இருக்கா அவளை அவட வீட்டுக்கு போயிட்டு என் கண்ணு முன்னாலே அவளோட செக்ஸ் வச்சு கொண்டான். அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. என்ன கல்யாணம் முடிக்க வேண்டிய என்ன கூட்டிட்டு போயிட்டு அவ முன்னால வச்சு கொண்டு வரான். இவன் வந்து இன்னொரு விஷயம் என்னைய வந்து குரூப் செக்ஸுக்கு கூப்பிட்டான். நான் அதுக்கு ஒத்துக்கொள்ளல. அதனாலதான் என்ன கட்டுறாங்களே எல்லாம். இவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு, குரூப் செக்ஸ் செய்வது. விஜயகாசா வந்து கண்டியில இருக்கும் ராசன் விஜயகாசா அந்த இன்னொரு இதுல இருக்கான். யாரு நம்ம அனைத்து டிக்டாக் உள்ளவங்களே இந்த அன்பான விசுவியலை உங்களை எல்லோருக்கும் வணக்கம். உங்களை எல்லோருக்கும் தெரியும், இப்போ ஒரு 4-5 நாளாக ஒரு வீடியோ ஒன்று வந்து கொண்டு இருக்குது. உண்மையில் அதை பேசினது ரெப்பந்தர் நான் தான் பேசினான். அதுக்கு